காய்ஸ், நேபாளத்தில் இருக்கிற காத்மாண்டு அப்படிங்கிற நகரத்தில் இருக்கோம். நேபாளத்தோட தலைநகர். இங்கே தான் ரூம் போட்டிருந்தோம். எங்களுடைய பைக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு 200 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடெலாம் கிடையாது, ரோடே கிடையாது. நேபாளத்தில் நம்மளுடைய அப்பாச்சி RTX 300 நிலமை இங்கே பாருங்கள் எந்த அளவில் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து அப்பாச்சி 300 RTX-ஐ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே இந்த பைக்கு தரமாக இருக்குங்க. யாராவது புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் கிஃப்ட்டு தான் இந்த பைக்கு. ஹிமாலயாஸும் சரி, லடாக்கும் சரி, ஆஃப் ரோடும் சரி, நார்த் ஈஸ்ட்டும் சரி, இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷ்னல் ரைடு நீங்கள் போகிறீங்கன்னா கூட அதுக்கு அட்டகாசமாக ஒர்க் ஆகுங்க. ஏன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸோடைய நிலமை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சேரு சகதி நைட்டு ரைடு, இத்தனைக்கும் நைட் ரைடு பண்ணோம். நல்ல விசிபிள் லைட்ஸு. நான் வந்து ஃபாக் லைட் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஹெட்லைட்டே நல்ல விசிபிள். ஆனால் அப்பப்போ கழுவிக்கிடுங்க. ஏன்னா பெரிய லைட்டாக இருக்கனால நல்ல சேரு ஒட்டிக்கிடுது. அது நீங்கள் கழுவிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. நான் கீழே உள்ள ஃபாக் லைட் வரைக்குமே பச்சையாக இதாகிட்டு பார்த்துடுங்க. செயின் க்ளீன் மட்டும் அப்பப்போ பண்ணிக்கிடுங்க. இப்போ நாங்கள் நேற்றும் பண்ணோம், இன்றைக்கும் பண்ணோம். செயின் க்ளீன் பண்ணி ரிவ்யூ படிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த செயினோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம நேபாளத்தில் நம்ம அப்பாச்சி RTX 300 வேறு லெவல் பண்ணுதுங்க.